டெக்ஸ்கோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க 15,000 16,000 அந்த பட்ஜெட்டில் நல்ல ப்ரொஜெக்ட் சொல்லுங்கள், ஹை பிரைட்னஸ், அதுக்கப்புறம் நல்ல கான்ட்ராஸ்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் குவாலிட்டி உள்ள ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ப்ரொஜெக்டர் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை டெஸ்ட் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ரெசல்யூஷன் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிக்ஸ்பேக் பிராண்டிங் உங்களுக்கு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ஸோ பிக்ஸ்பேக் வாரண்ட்டி கார்டு உங்களுக்கு 1 வருஷம் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி. சப்போர்ட்டுக்கு இந்த நம்பரை டயல் பண்ணிக்கோங்க. கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேனுவலாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதான் அந்த வெப்சைட்டு. நிறைய பேர் வாரண்ட்டி பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ப்ரொஜெக்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டர் கலரே சூப்பராக இருக்குது. ஆஷ் கலரு. இங்கே பாருங்கள். இது சும்மா அந்த ஃபோல்டபுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இது இந்த இடத்துல இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் வருது பாருங்கள். அவ்வளோதான், கவர் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள். ஸோ ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சென்சார் இருக்குது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே சென்சாரும் கூடவே வருது. இது மேக்னெட்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்படி பண்ணால் ஒட்டிக்கும். இது சும்மா அதை இந்த கார்ட்போர்டில் கொடுக்கல, மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. இது ஃப்ரண்ட் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேப்புக்கு பதிலாக இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே பிக்ஸ்பேக் பிராண்டிங் இருக்குது. ஸோ மேலே உங்களுக்கு ஆஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. லுக்கே பார்க்க செம்மையாக இருக்குது. பவர் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கூலிங் பைப் போகுது பாருங்கள். ஸோ கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட் ஃபில்டர் நல்ல குவாலிட்டி. இங்கே பாருங்கள், இது வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், விசிபிளாக இருக்குது பாருங்கள் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இப்போ மெயின்டெனன்ஸ்க்கு நமக்கு இந்த டஸ்ட் ஃபில்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது லாங் லைஃப் வரும் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ இது ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு. ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 HDMI போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 USB போட்டு ஒரு லேன் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக இன்டர்நெட் மூலிமா. ஸோ இது 3.5mm ஜாக்கு. அதுக்கப்புறம் AV ஜாக் கொடுக்குறாங்க. இங்கே IR ரிசீவர். இது பவர் கேபிள் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ மேனுவலாக பட்டன் பின்னாடி வச்சுருக்காங்க. சரிங்களா? மொத்தம் 6 பட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரிமோட் சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம இது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்டரோட பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140 வாட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு LED ப்ரொஜெக்டர். உங்களுக்கு ஸ்டாண்டே இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிசைன் பிளாக் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை நகர்த்த முடியுமா ப்ரோ அப்படின்னா கிடையாது. இங்கே பாருங்கள், நகர்த்தலாம் முடியாது. சீலிங் மவுண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்க மாதிரி இல்லை. உங்களுக்கு ட்ரைபாட் மவுண்ட் என்ன பண்ணிக்கலாம். ட்ரைபாட் மவுண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொஜெக்டரோட பாட்டம் பொறுத்த வரைக்கும். இதில் அக்சசரிஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஒரு AV கேபிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும் பார்த்தீங்களா, கீழே ஸ்க்ரூ, அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. அதுக்கப்புறமா ஒரு ரிமோட்டு. ஸோ ரிமோட் பொறுத்த வரைக்கும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஹோம் போகிறதுக்கு, அந்த மாதிரி SSL போடுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு HDMI கேபிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பவர் கேபிள். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு அக்சசரிஸில் உங்களுக்கு கூடவே வரும். யூசர் மேனுவலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ரொஜெக்டர் என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு HDMI அவுட்ருக்குலையும் எப்படி பேசிக் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமோட் பற்றி சொல்லியிருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தோட டீட்டெயிலாக யூசர் மேனுவல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதோட வெயிட் பார்த்துடலாம். போர்ட்டபிலிட்டி கேட்டகரியில் தான் வரும்னு நினைக்கிறேன். இதனால செக் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?
ஸோ வெயிட் வந்து 2332 கிராம் சரிங்களா. ஆல்மோஸ்ட் 2.25 கிலோ, 2.25க்கு கொஞ்சம் மேலே சரிங்களா. இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ப்ரொஜெக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மேலே வந்து உங்களுக்கு பவர் பட்டன் கொடுக்குறாங்க. பவர் பட்டன் பக்கத்தில் ஒரு லூமினேஷன் வர. ஸோ இருட்டில் வந்து உங்களுக்கு எங்கே பவர் பட்டன் நீங்கள் வந்து தேட தேவையில்லை. ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் பார்க்கும்போது ஆன் பண்ணிடலாம் வாங்க. இங்கே பாருங்க, ஆன் பண்ணோன்னு மியூசிக் பாருங்கள், பிக்ஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதோட த்ரோ ரேஷியோ வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச டிஸ்டன்ஸ் தான் இதுக்கும் ஸ்க்ரீனுக்கும் சரிங்க. 100 இன்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 80 இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. லைட் போட்டிருக்கேன், லைட் போட்டாலும் உங்களால் பார்க்க முடியுது. பூட் டைம் வந்து கம்மி தான். இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் பொறுத்த வரைக்கும் 1 GB ரேமு, அதுக்கப்புறம் வந்து 8 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் அண்ட் ஃபோக்கஸ் கரெக்ஷன் இருக்குது சரிங்களா. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 3000 கம்மியாகும் எம்ஆர்பியிலேருந்து. எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் 18,000 வருது. ஸோ உங்களுக்கு 15,000 16,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் சொல்லுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக வரும்னு நான் நினைக்கிறேன். நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், சப்போஸ் இது நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், இப்போ டைரெக்ஷன் இங்கே பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கரெக்ட் பண்ணிக்கும். ஸோ கைரோஸ்கோபிக் சென்சார் இருக்குது, 4 எண்ட்லேயும் பார்த்து அதுவே தானே ஸ்ட்ரைட் பண்ணிக்கும். ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சரிங்களா. இந்த ப்ரொஜெக்டரில் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே ப்ரீலோடட் நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே ப்ரீலோடட் கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, ப்ளூடூத் வந்து 5.0 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆடியோ வந்து ப்ளூடூத் மூலிமா நீங்கள் சவுண்ட் பாரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு Android 9.0 சரிங்களா, அது வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ அக்சசிபிலிட்டி இருக்குது, 4K சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது ஆண்ட்ராய்டாக வந்து நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப மெனக்கெட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இடத்துல வச்சோமா, இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணி, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாமல் இருந்தது முன்னாடி, இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹோம் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு இதெல்லாம் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ மேலே இன்புட் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா காம்போசிட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து HDMI 1, HDMI 2, USB. இதில் வந்து எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணால். காம்போசிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஏவி கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணி டிஷ் டிவியில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பென்ட்ரைவில் வந்து நம்மளால் 4K வீடியோலாம் பார்க்க முடியாது. பட் நார்மலாக ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷனில் இருக்க வீடியோ வந்து லேக் ஆகாமல் 60 FPSல சப்போர்ட் பண்ணும். இதில் ஆர்க் சப்போர்ட் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுதான், வீடியோ, அதுக்கப்புறம் மியூசிக்கு, அதுக்கப்புறம் செட்டிங்ஸு. ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் அப்டேட் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே அதே வந்து எது அப்டேட் வேணும் வேண்டாம் அப்படின்றத சொல்லிடும் சரிங்களா. ஸோ நெட்வொர்க்கு உள்ளே போயிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ரிமோட் அண்ட் ப்ளூடூத்து, லாங்குவேஜு, பூட் செட்டிங்ஸு, ப்ரொஜெக்ஷன். ஸோ இதில் அபவுட் உள்ளே போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டு, என்ன பிளேஸ்மெண்ட்டு, ஆட்டோ ட்ரப்பீசாய்டு, ஆட்டோ ஃபோக்கஸு, பவர் ஆன், இது எல்லாமே இருக்குது. இமேஜ் மோட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் யூசர், விவிடு, ஸ்போர்ட்டு, மூவி, கேம், எனர்ஜி சேவிங்ஸு சரிங்களா, இதெல்லாம் கொடுக்குறாங்க. கரண்ட் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரெட் கெயின், க்ரீன் கெயின், ப்ளூ கெயின், இதெல்லாம் மாற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். இது ஆட்டோ ட்ரப்பீசாய்டு அண்ட் ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 4 பாயிண்ட் கீஸ்டோன் கரெக்ஷனும் இருக்குது. சப்போஸ் இந்த 4 பாயிண்ட் கீஸ்டோன் கரெக்ஷன் மூலிமா எனக்கு வந்து கரெக்டாக வருது, ஆட்டோ கீஸ்டோன் வந்து சரியாக அலைன் பண்ணல அப்படின்னா இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள். அதேமாதிரி ஜூமிங் வந்து நல்ல ஜூமை வந்து குறைச்சிடலாங்க பாருங்கள். 80% வரைக்கும் ஜூமை குறைச்சிட்டு இது பண்ணிக்கலாம். 4 பாயிண்ட் கீஸ்டோனும் இதில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ நிறைய ப்ரொஜெக்டில் வந்து தூக்கிட்டாங்க. இப்போ அது வந்து வச்சா நல்லாயிருக்கும். பவர் ஆன், ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பூட் செட்டிங்ஸ் இருக்குது. பூட் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எதில் வந்து ஆன் ஆகணும், HDMI 1லையா 2லையா அப்படின்னா நம்ம ஒரு இதில் 2 ரிமோட் வந்து வைக்க தேவையில்லை. ஒரு ரிமோட் 5.6 இல்லையா நம்மளோட டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸை லோட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம்.
அந்த இன்புட் சோர்ஸில் வந்து எது வேணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஆல் ஆப்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். சரிங்களா? இதில் வந்து ஹாட்ஸ்டார் எல்லா வீடியோஸும் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். HDR வந்து 4K சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணல. இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இருக்க யூடியூப்பில் வந்து நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லூமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லேமேனாக ஒரு ப்ரொஜெக்டர் வந்து லூமன்ஸ் மீட்டர் இல்லாமல் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னால் வந்து கிளியராக வந்து லைட் போட்டிருக்கேன். லைட் போட்டாலும் இங்கே வந்து இமேஜ் வந்து என்னால் பார்க்க முடியுது. சரிங்களா? இப்போ வந்து வீடியோ குவாலிட்டி பார்த்துருவோம். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து இப்போ நான் லைட் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மற்ற பிராண்டு ப்ரொஜெக்டருக்கும் இந்த பிக்ஸ்பேக்கில் வந்து என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு? இதே 18,000 நல்ல ப்ரொஜெக்டர் மற்ற பிராண்ட்லேயும் கொடுக்குறாங்களே அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு 15,000 16,000 ப்ரைஸ் ரேஞ்சில் 8,000 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் வந்து காட்டுங்க. கம்பெனி சொல்கிற ஸ்பெசிஃபிகேஷன் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களோட வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே நம்ம கிளியராக பார்க்க முடியுது லைட் போட்டும் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுற ரெசல்யூஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணியிருக்க ஆடியோ ஃபார்மேட் வீடியோ ஃபார்மேட் இருக்குது. ஸோ வீடியோ ஃபார்மேட் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1080 பிக்சல் வரைக்கும் அதிகபட்சம் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ப்ளே பண்ணால் என்ன ப்ரோ ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் இங்கே பாருங்கள் லேகே இல்லாமல் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து 4K வந்து சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? வேணா 5TV6 நம்ம வச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுதா அப்படி சொல்லிட்டு. பட் இதில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்க ஆண்ட்ராய்டு வந்து ஓகே தான். 1080 பிக்சல் வச்சுட்டு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணியாச்சு. 11,000 வந்து லூமன்ஸ் கொடுக்குறாங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து 8,000:1. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நல்லா செம்மையாக இருக்குது. பிக்சர் செட்டிங்ஸ் இன்னும் கூட நம்ம பிரைட்டராக கொண்டு வர முடியும். பிரைட்னஸ் அண்ட் வீடியோ குவாலிட்டியில் அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. சரிங்களா? சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10 வாட் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சினிமா பாட்டெலாம் வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது காப்பிரைட் சேஞ்சஸ்னால. பட் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லா வருது. நார்மலாக நம்ம எப்பயும் போல் ஆடியோ டெஸ்ட் நான் வந்து பண்ணி காமிக்கிறேன் வீடியோ டெஸ்ட் முடிஞ்ச பிறகு. ஸோ கிட்ட போனால் பிக்சல் உடையதான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பிக்சல்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியல. நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீனோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நிறைய பேர் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் பற்றியும் நிறைய கேட்டிருந்தீங்க. ப்ரொஜெக்டர் மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனோட லிங்க்கையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தரேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். இப்போ அடுத்தது நம்ம லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கம்பெனி சைடில் வந்து 11,000 சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து பார்ப்போம். சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6,500 வந்து உங்களுக்கு வருது. ஸோ 633 ஆக்சுவலாக 6,000 கிடையாது 635. ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 அப்படியே ரெடியூஸ் ஆகிடுது 213. இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 213. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வருது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 277. ஸோ இங்கே வந்து 310. இங்கே வந்து 260. 260. ஸோ இப்போ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து அதிகமாக லூமன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ இதோட ஆன்சை லூமன்ஸ் வந்து ஆவரேஜாக உங்களுக்கு 400லேருந்து 500 கிட்ட வருது. ஸோ உண்மையான லூமன்ஸ் இது தான். கம்பெனி சொல்கிற மாதிரி டைரக்ட் லூமன்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணி சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக இந்த என்விரான்மெண்ட்டில் ஸ்க்ரீனில் பட்டு வர லூமன்ஸ் வந்து இவ்வளோ தான். லைட் போட்டால் இமேஜ் பார்க்க முடியும். அவங்க சொல்கிற அளவுக்கு லூமன்ஸ் இல்லை, அது வந்து உருட்டு தான். பட் இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிரைட்னஸில் உண்மையிலே அடிச்சுன்னு தான் சொல்லுவேன். லைட்டு போட்டும் நான் இமேஜ் வந்து வாஷ் அவுட் ஆகாமல் தான் உங்களுக்கு காமிச்சேன். லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். வால்யூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றுறேன் பாருங்கள். ஸோ ஃபுல் சவுண்டில் வச்சுருக்கேன் கேளுங்க.
ஸோ அந்த தம்பிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லா வருது. பட் ஃபுல் சவுண்டு வச்சிங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஹை எண்ட் வந்து கொஞ்சம் எறற மாதிரி இருக்குது. பட் 10 வாட் ஸ்பீக்கருக்கு வந்து லவுடராக உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மியூசிக் ரொம்ப ஹை டெஃபினிஷன் மியூசிக் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் உங்கள் சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் நார்மலாக ஒரு வாய்ஸ் சொல்கிற ஒரு 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 நார்மல் டிவி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆடிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இந்த ரூமோட நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 45. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபேன் நாய்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபைன் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஏன்னா அவ்வளோ வேகமாக சுற்றுறதுனால உங்களுக்கு ஹீட்டை வந்து நல்லா டிசைட் பண்ணுது. இங்கே கை வச்சிங்கன்னா நல்லா ஹீட் வந்து வெளியே வருது. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து நோட்டிசபிள் தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ப்ரோ, நம்ம மூவி பார்க்கும்போது ஃபேன் நாய்ஸ் வந்து கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஃபேன் நாய்ஸ் வந்து இதில் கொஞ்சம் வந்து வரதான் செய்யுது. 65. ஸோ 65க்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஒரி பண்ணிக்கணும். இது 62, 63. ஸோ ஓகே தான். சரிங்களா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணாது. கொஞ்சம் தள்ளி வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரொஜெக்ட் ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா ஃபேன் நாய்ஸ் வந்து நோட்டிசபிள் ஆகும். ஃபேன் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டிசபிள் வித் நியர் டு ப்ரொஜெக்டர். சரிங்களா? அவ்வளோதான் நாய்ஸஸ் பொறுத்த வரைக்கும். Fire TV 4K மேக்ஸ் வந்து உங்களுக்கு HDMI 2ல் வந்து போட்டிருக்கேன். இப்போ அதில் வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 1080 பிக்சல் தான் மேலே வந்து காமிக்குது. சரி, இதில் போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். எப்பயும் போல் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்கில் உள்ளே போனீங்க அப்படின்னா HDR10 அண்ட் HLG இருக்குது சப்போர்ட்டு. சரிங்களா? பட் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் தான். டால்பி டிஜிட்டல் வந்து சப்போர்ட் இருக்காங்க பாருங்கள். டால்பி ஆடியோ இதான் மெயின். டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி டிஜிட்டல் இருக்குது, PCM ஆடியோவும் இருக்குது. பட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 1080 பிக்சல் தான். சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து பிக்சர் குவாலிட்டியும் அதுக்கப்புறம் சவுண்டு டால்பி சப்போர்ட் பண்ணுறதுனால 10 வாட் ஸ்பீக்கரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டு வந்து ஓரளவுக்கு OTT பிளாட்ஃபார்ம் 1080 பிக்சல் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து நல்லா பண்ணுது. ஸோ ஒரு 526 இல்லாமல் டேரெக்டாக இமீடியட்டாக செட்டப் பண்ணணும், ஒரு நல்ல பிரைட்னஸ் உள்ள ஒரு பிக்சர் இருக்க ஒரு 15,000 16,000 பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு 3000 வந்து கம்மியாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் என்ன கோடு வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்து இருக்கிற வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டாக் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமாக இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கம்பெனி வெப்சைட்டில் மட்டும் தான் இது அவைலபிளாக இருக்குது, அமேசானில் கிடையாது. அதுவும் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.